வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து பேசுறேன். இப்ப இந்த நிலக்கடலை சாகுபடி பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப நிலக்கடலை சாகுபடியில இந்த கோரையோட பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்த நிறைய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா, ஏக்கருக்கு 10,000 ரூபாய் செலவு பண்ணி களை எடுக்கிறாங்க. அப்படி களை எடுத்தாலுமே இந்த கோரைங்க நல்லா திரும்ப திரும்ப வளர்ந்துகிட்டே தான் இருக்குது. இப்ப இந்த வயல்ல பார்த்தோம்னா பாருங்களேன், இவ்வளவு கோரை இருக்குது. இந்த கோரையை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்துட்டு அப்படியே வந்துட்டு களை எடுக்கிறதுக்கு நினைச்சாலுமே இந்த வேலைக்கு வந்து ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குது. நம்ம களை எடுக்க நினைக்கிறோம். அப்போ இந்த இதுல வந்து களை எடுத்துடலாம், களை வெட்டி நம்ம கோரையை கண்ட்ரோல் பண்ணலாம் நினைச்சாலுமே ஆனா வேலைக்கு ஆளுங்க கிடைக்க மாட்டேங்குது. இப்படி இந்த மாதிரி சமயத்துலதான் நாங்க வந்து இந்த செம்புன்ற மருந்தை வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றோம். அதாவது கடலை போட்டதுல இருந்து 5 நாள்ல இருந்து 10 நாளைக்குள்ளாரியே நீங்க இந்த களைக்கொல்லி அடிச்சிட்டீங்கன்னா அந்த கோரையோட பாதிப்பை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றோம். ஆனா நிறைய விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க கடலை போட்டு ஒரு 5 நாள் தாங்க ஆகுது, இந்த சமயத்துல வந்து இந்த மருந்து அடிச்சோம்னா கடலை செடிக்கு எந்தாவது பாதிப்பு ஏற்பட்டுருமா, இல்ல வந்து செடி கருகிடுமா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த மாதிரி பயப்படுற மருந்தை நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றது இல்ல. ஒருத்தவங்க ஒரு விவசாயிக்கு நம்ம மருந்து கொடுக்குறோம்னா அது வந்து நல்லா, அதாவது அவங்களுக்கு வந்துட்டு சாதகமா இருக்கணும். இப்போ வந்து களை வெட்டி இவ்வளவு செலவு பண்ணி கோரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு 5வது நாள்ல இருந்து 10வது நாளைக்குள்ளார அவங்க அந்த களைக்கொல்லி அடிச்சாங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இல்ல. அதன் அடிப்படையில தான் நாங்க மருந்து கொடுக்குறோம். அப்படிதான் வந்துட்டு இந்த விவசாயிட்ட வந்து நாங்க சொன்னோம். அதாவது வந்து கடலை போட்ட ஒரு 5வது நாள் வந்து பார்த்தோம், இந்த மாதிரி கோரை அதிகமா இருக்குங்க, என்னங்க பண்றது, ஃபீல்டு வந்து பாருங்கயான்னு சொன்னாங்க. வந்து பார்த்தோம், பார்த்துட்டு சொன்னோம், இது மாதிரி நீங்க கடலைக்கு மேலேயே களைக்கொல்லி அடிச்சிக்கலாங்க, அடிச்சிங்கன்னா வந்துட்டு எந்த பாதிப்பும் இருக்காது, கோரை வந்து காஞ்சிரும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பயந்துக்கிட்டு எனக்கு வந்து களைக்கொல்லிலாம் தேவையில்லைங்க, கடலை செடி ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த வயல்ல நாத்து விட்ட மாரி கடலை செடி எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல, அந்த அளவுக்கு கோரை வளர்ந்து நிக்குது. இதே என்னன்னா, நாங்க ஒரு விவசாயிக்கு வந்துட்டு இந்த மாதிரி கடலை போட்ட 5வது நாள் கோரை அதிகமா இருந்தது. ஏன்னா அவரோட அனுபவம் இருக்குல்ல, நம்ம வருஷம் வருஷம் கடலை போடுறோம், வருஷம் வருஷம் நம்மளோட வயல்ல கோரை பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த வருஷம் இவரோட ஒரு அனுபவம் இருக்குன்னா அடுத்த வருஷமும் அதே தவறையே திரும்ப செய்யக்கூடாது. அதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு வந்து நாங்க கோரை இருக்கணும்னு நீங்க இந்த மருந்து அடிங்கன்னு சொன்னோம். அவர் என்ன பண்ணாரு, என்னன்னாலும் ஆகட்டும், நம்ம களை வெட்டி அவ்வளவு செலவு பண்றதுக்கு இந்த மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அடிச்சாரு. அவரோட வயல் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபீல்டை பார்த்தோம், பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்தோம். சாரோட ஃபீல்டை தான் நான் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ இதை பார்க்கும் போதே எப்படி இருக்குன்னு பாருங்க, கோரை வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு, காஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி கோரை வந்துட்டு காஞ்சிருது, உங்களுக்கு சருவாயிடுது, முளைக்கும் போதே காஞ்சிருது. இப்போ சார்ட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம், அவங்க என்ன மாதிரி களைக்கொல்லி அடிச்சாங்க, எப்படி வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், நான் இப்போ இந்த சுசிலா அக்ரி கிளினிக்லேருந்து வரேன் சார். சார், நீங்கள் வந்து களைக்கொல்லி கேட்டிருந்தீங்க, களைக்கொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் அதை எந்த மாதிரி பயன்படுத்துறீங்க, எத்தனை நாள் பயன்படுத்துறீங்க? அது நாங்கள் வந்து அரியலூர் மாவட்டம் இப்போ டீப்படூர் வண்டியில் நாயனக்கிரால் கிராமத்தில் இருக்கோம் சார். சரிங்க சார், ஓகே. எங்கள் வயலில் வந்து முதல் நாள் கடலை சரக்கை போட்டுட்டு மறுநாளே இந்த சுசீலா சிலாரில் போய் வாங்கிட்டு வந்து இந்த மருந்து அடித்தோம். இப்போ கோரெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சரிங்க சார். எங்கேயாவது 1-2 தெரியுது, அதை திரும்ப 15 நாள் அடிச்சோம்னா கம்ப்ளீட் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது இந்த மருந்து. கோரைக்காக மருந்து கடலை போட்ட மறாவது நாளே அடிச்சிட்டோம். இப்ப வந்து ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதே மருந்தை திரும்ப 15ஆம் நாள் அடிச்சா ரொம்ப நல்லது. சுத்தமா கோரையும் இருக்காது, மற்ற புட்களும் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இப்ப ஏன்னா ஆட்கள் வந்து கூலி கான்ட்ராக்ட் பேசிக்கிட்டு 10 ஆள் செய்ய வேண்டிய வேலை 20-25 ஆள் கேட்கறாங்க. ஆமா, அதுக்கு சம்பளம் வந்து எங்க ஊர்ல வந்து 300 ரூபா கொடுக்குறோம். அதுக்கு டீ விட மத்தியானம் இதெல்லாம் செலவு ஆகுது, கிட்டத்தட்ட 300-350 ரூபா ஆகுது. அப்படிங்கும்போது அவங்க 2 ஆள் சம்பளம் கேட்கறாங்க. கான்ட்ராக்டர் பேசிட்டு ஒரு வயல்ல 10 ஆள் செய்யணும்னா 20 ஆள் கட்டிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அதை வேலை செய்யறாங்க. அப்ப வந்து 20 ஆளுக்கும் 320, 6000 ரூபாய் ஆகுது. ஒரு ஏக்கருக்கு 6000 ரூபாய் செலவாகுது. 6000 ரூபாய் ஒரு தடவைக்கு ஆகுது. இதே 2-3 தடவை இப்ப அந்த புல்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் செஞ்சாலும் அந்த கோரை புல் வளர்ந்துரும். ஆனா இந்த மருந்தை பயன்படுத்தும் போது 2 தடவை அடிச்சோம்னாலே நம்ம கடலையான செடி உயரம் வந்துடும். அதுக்கு மேல இருந்தாலும் கூட ஒண்ணு இருந்தாலும் கூட அவ்வளவு பாதிப்பு இருக்காது, நல்லா இருக்கும், செலவு மிச்சம். நாங்க செஞ்சது நம்ம வந்துட்டு 6000 கொடுத்து களை வெட்டுறதுக்கு ஆளு வந்து கூப்பிட்டாலுமே வர மாட்டேன்றாங்க, ஆளுங்களும் கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருந்துமே கோரை வளர்ந்து. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த 6000 ஒரு நடையில கொடுக்கறத நம்ம 2 நடையா களைக்கொல்லி வாங்கி அடிச்சோம்னா ஈஸியா முடிஞ்சது. 800 ஒரு களை வெட்டியாச்சே. ஆமா, அப்படியே வச்சுட்டாலும் ஒரு களை வெட்டியாச்சு, அடுத்த களை வெட்டினாலும் திரும்ப அந்த கோரை இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா இன்னொரு தடவை இந்த மருந்து அடிச்சிட்டோம்னா சுத்தமா வயல்ல புல்லே இருக்காது. ஆமா, களைகளுக்காக நம்ம ஒன்னும் அவ்வளவா ஆளுங்களை செலவு பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. களைக்கொல்லி வாங்கி சிம்பிளா அடிச்சு விட்டு. ஆமா, அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ற அளவுக்கு நம்ம நிலக்கடலையில ஈல்டு எடுக்க முடியல. அதனாலே இப்ப நிறைய விவசாயிங்க சவுக்கு போடுறாங்க. மற்ற வேற செலவுகளை எல்லாம் பாத்துக்க போனா விவசாயத்துல அவ்வளவு லாபம் இல்ல, நஷ்டத்துல வந்தது. அதுக்காக இந்த வருஷம் நாங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணணும். இந்த வருஷம் தான் ஒரு தடவை இந்த மாதிரி கெமிக்கல் அடிச்சு பார்ப்போம்னு அடிக்கிறோம். சரிங்க சார், சரிங்க சார். உள்ளபடியா அதான் செய்யறோம்.
இப்ப ஆனா புல்லெல்லாம் இல்ல. இப்ப திருப்தி தானே சார்? ஓகே இருக்கு சார். ஓகே சார். ஓகே சார், நன்றி சார்.